நீங்க உங்க பிசினஸ்க்காக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் ஆஃப்லைன் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் இன்னும் மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட்டிங் குள்ள வருது. சோ மார்க்கெட்டிங் நீங்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதை பத்தி தான் நீங்க கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ண போறோம். சோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா மறக்காம இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா வந்து மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங். நீங்க என்ன ஒரு பிசினஸ் வந்தாலும் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இனிஷியலா நீங்க எடுத்த 6 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க இனிஷியலா வந்து மார்க்கெட்டிங் குள்ள வரதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறதாலும் சரி, இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை யுவர் கஸ்டமர் தான் நான் இப்படி எழுதிருக்கேன். மணி, டெசிஷன், நீடு. வாட் இஸ் மணி, டெசிஷன், நீட் பாத்தீங்கன்னா, ஸோ உங்க கஸ்டமர் எந்த அளவு மணி இருந்தா உங்களோட ப்ராடக்ட் உங்க சர்வீஸ் அஃபோர்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி டிசிஷன் மேக்கரா இருக்கணும். ஸோ வந்து பினான்சியல் டிசிஷன் மேக்கரா இருக்கணுமா, இல்ல பிசினஸ் டிசிஷன் மேக்கரா இருக்கணுமா, ஸோ ஹோம் டிசிஷன் மேக்கரா இருக்கணுமா, அந்த மாதிரி டிசிஷன் யாரு டிசிஷன் மேக்கர் அதை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீட், யாருக்கெல்லாம் உங்களோட சர்வீஸ் உங்க ப்ராடக்ட் தேவைப்படுது, இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் ஒரு பிசினஸ்க்கு வந்து நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த கேட்டகரியில நீங்க ஃபைண்ட் அவுட் மணி பேஸ்ட் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸ் ஃபில்டர் பண்ணணும். பிளஸ் டிசிஷன் பேஸ்ட், யாரெல்லாம் உங்க டிசிஷன் எடுத்தா உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் அஃபோர்ட் பண்ணுவாங்க, அந்த டிசிஷன் பேஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் நீட், யாருக்கெல்லாம் உங்களோட சர்வீஸ் ப்ராடக்ட் தேவைப்படுது அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ராப்ளம் சால்விங் சொல்லுங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட், உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஸோ அது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 பெனிஃபிட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் நீங்க வந்து எவ்ரி 3 months ஒன்ஸோ 4 months ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்க கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மினிமம் லிஸ்டாச்சும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அது முக்கியமா வேணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சாஃப்ட்வேர் சைட்ல இருப்பீங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட், நிறைய அப்டேட்ஸ் வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல பண்ண போற ரோட் மேப் வச்சிருக்கணும். கரெக்டான ரோட் மேப் இருக்கணும். இந்த ரோட் மேப் இப்படிதான் போக போகுது, எங்களோட ப்ராடக்ட் வந்து இங்க இருந்து இப்படிதான் மூவ் பண்ண போகும், அந்த மாதிரி ரோட் மேப் அந்த மாதிரிலாம் நீங்க செட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் வந்து கம்ப்ளீட்டா உங்க பிசினஸ்க்கு நீங்க ரைட் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான், ஒரு கஸ்டமர் நீங்க விசிட் வராங்கன்னா அவங்க கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்போம், அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் சொல்றேன், ப்ராப்ளம் சால்விங். உங்க பிசினஸும் உங்க சர்வீஸும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணுது, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு ஆட் பண்ணுது, கண்டிப்பா நீங்க ரைட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து உங்க பிசினஸ்க்கு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறேன்னா, அப்ப நான் கண்டிப்பா கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்பேன், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்பேன். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் போது நீங்க கண்டிப்பா உங்களோட ப்ராடக்டோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், அதாவது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, ஸோ என்ன மாதிரி இது கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரிலாம் சொன்னா கம்ப்ளீட்டா நீங்க எங்க ஐடியா கொடுத்தா மட்டும் தான் உங்களோட மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருந்தாலும் சரி, உங்களோட இன்னோஸ் டீமா இருந்தாலும் சரி பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் சேனல். சேனல் மீன்ஸ் என்ன சொல்ல வரனா, ஆன்லைன் ஆஃப்லைன். ஸோ 2 சேனல் இருக்கு. ஸோ 2 சேனல்ல வந்து நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த சேனல்ல வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் பாத்தீங்கன்னா B2B, B2C இருக்கு. ஸோ B2B எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க B2B எங்க மேக்ஸிமம் இருப்பாங்க, லிங்க்டின்ல இருப்பாங்க. அது வந்து அவங்க மேக்ஸிமம் எந்த கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா லிங்க்டின் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க, யூடியூப் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க, பிளஸ் மெயில். ஸோ மெயில் வந்து ரெகுலரா ஃபாலோவர் நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கவங்க தான் B2B இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் லிங்க்டின், மெயில், யூடியூப்ல மேக்ஸிமம் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இதுவே B2C நீங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், இங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்க டார்கெட் ஆடியன்ஸ் இந்த நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதர சேனல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல எந்த சேனல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், B2B-யா B2C-யா சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசினஸ் நெட்வொர்க், இந்த BNI, ரோட்டரி கிளப், ஸோ அந்த மாதிரி CNI சொல்லி நிறைய இது இருக்கு, நெட்வொர்க்ஸ் இருக்கு. அந்த நெட்வொர்க்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியுமா, ஸோ உங்களோட பிசினஸ் கனெக்ட் பண்ண முடியும், அங்கிருந்து லீடு கெட் பண்ண முடியுமா யோசிக்கலாம். அப்புறம் கேட்டட் கம்யூனிட்டி, இந்த அபார்ட்மெண்ட் வில்லாஸ்குள்ள ஏதாச்சும் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணி அது மூலமா நம்மளால லீட்ஸ் கெட் பண்ண முடியுமா பார்க்கணும். எக்ஸ்போ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ நடக்கும் சென்னையில. பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கு, நிறைய சென்னையில வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு எக்ஸ்போ கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணா நம்மளுக்கு பையிங் சேலிங் நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம
ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால நீங்க உங்களோட சேனல் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம், ஆஃப்லைன்ல எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிசினஸ் ஓனரா இதை கண்டிப்பா நீங்க ரெக்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும், எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சேம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஆன்லைன்ல நீங்க பண்ணதா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கும். பட் நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ எப்படி டிஸ்பிளே பண்ண போறீங்க, எஜுகேஷன் மூலமா டிஸ்பிளே பண்ண போறீங்களா, இல்ல என்டர்டைன்மெண்ட் மூலமா டிஸ்பிளே பண்ண போறீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எஜுகேட் பண்ணி மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ண இந்த மாதிரி பெனிஃபிட், இந்த மாதிரி எஜுகேட் பண்ணி நீங்க பண்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணி பண்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பரிதாமல் சேனலோ இல்ல மத்த ஒரு இன்ஃபுளுசர் சேனல் பார்த்தா அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நடுவில் வந்து உங்களோட ஆட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்களா, இல்ல எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரீங்க? நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷன்ல எப்படி வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்றது, அட்டென்ஷன் கிராப் பண்றது, என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னோட சஜஷன் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, எப்பயும் என்னோட சஜஷன் வந்து எஜுகேஷனா இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸையும் நீங்க மக்களுக்கு எஜுகேட் பண்ணா கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட் வந்து வாங்க பை பண்ணுவாங்க. பட் அது முக்கியமான ஒண்ணு, அதுல கரெக்டான வேல்யூ இருக்கணும். ஸோ மக்கள் அதை வாங்கும்போது நல்ல பெனிஃபிட்டா இருந்தா மட்டும்தான் அதை வாங்குவாங்க. அதர்வைஸ் அதை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட வேல்யூ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம எஜுகேட்டிங் கண்டென்ட் மேக் பண்ண முடியும். அந்த மேக் பண்ணதை வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணலாம். சம்திங் எல்ஸ் நீங்க இன்ஃபுளுசர் மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க நார்மலாவே உங்களோட யூடியூப்ல வந்து ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி இது பண்ணலாம், ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ என்னோட தாட் வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் கண்டென்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வேற ஜோன். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ண வேணாம். எனக்கு வந்து எஜுகேஷன் ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் தெரிஞ்சிச்சு, உங்களோட நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு, அப்போ உங்க சேனல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் சூஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் பண்ணாலும் சரி, அது கன்சிஸ்டன்டா மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆன்லைன் ஆஃப்லைன் என்ன மார்க்கெட்டிங் கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த ஆடும் இருக்கு, இந்தியா மார்ட், ஜஸ்ட் இல்லை, அமேசான். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அங்கெல்லாம் கூட நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து கன்சிஸ்டன்டா மார்க்கெட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபேஸ்புக் ட்ரை பண்ணீங்க, ஒர்க் அவுட் ஆகல, ஸோ நான் வேண்டாம், எனக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் செட் ஆகுது அப்படின்னு நினைக்கூடாது. ஸோ ஃபேஸ்புக் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் கூகுள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்தியா மாடல் நம்மளால நம்ம ப்ராடக்ட் எடுக்க முடியுமா செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல நீங்க கன்சிஸ்டன்டா மார்க்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ற பிளாக், உங்களோட டெய்லி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், யூடியூப் வீடியோஸ், அப்புறம் லிங்க்டின்ல கிரியேட் பண்ற கண்டென்ட். ஸோ இதுதான் நீங்க ஆஃப்லைன்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 months 4 months அப்புறம் கண்டினியூஸா ரிசல்ட் வர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் கன்சிஸ்டன்டா ஒரு கண்டினியூவா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து எந்த லீட்ஸ் வருது, எவ்வளவு லீட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களால செக் பண்ண முடியும். அட் எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வேணும். ஸோ நீங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, என்ன அட்வர்டைசிங் பண்ணாலும் சரி, என்ன வெப்சைட் வச்சு நீங்க கூகுள் ரன் பண்ணாலும் சரி, ஸோ உங்ககிட்ட எண்ட் ஆஃப் த டே ஒரு சிஸ்டம் இருக்கணும். என்ன சிஸ்டம்? எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ஆஃப்லைன்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து உங்க பிசினஸ்ல இருக்கா? இதுதான் முக்கியமான ஒண்ணு. ஸோ மார்க்கெட்டிங் சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் உங்க பிசினஸை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண முடியும். எங்கிருந்து நம்மளுக்கு லீட்ஸ் வருது, எங்கிருந்து லீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது, எந்த சேனல் நம்ம ஒர்க் அவுட் ஆகுது, எந்த சேனல் ஒர்க் அவுட் ஆகல, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் ஆகுது, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் யூஸ் ஆகல, எஸ்இஓ பண்ணலாமா வேணாமா. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க எங்க கெட் பண்ண முடியும்? இந்த சிஸ்டம் தான் மார்க்கெட்டிங் சிஸ்டம். அதுதான் சொல்ல எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்ஸ் அண்ட் கேம்பெயின் ஆர்கானிக்ஸ் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ ட்ராக் பண்ண மட்டும் தான் உங்களால கம்ப்ளீட்டா ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மார்க்கெட்டிங் உள்ள வரலாம். ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்னாலும் சரி, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்னாலும் சரி. ஸோ அதை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. பிகாஸ் நான் ஏன் இந்த வீடியோ நான் எடுத்தேன்னா, ஸோ நான் 2-3 கிளைண்ட் வந்து லாஸ்ட் வீக் அட்டன் பண்ணேன் சென்னையில. ஸோ எல்லாருக்கும் நான் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டா நீங்களே சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க சூஸ் பண்றது எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். பட் அது மேட்டர் கிடையாது. ஸோ உங்களோட எக்ஸாக்ட் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா மட்டும் தான் எங்களை அந்த ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டான லீட்ஸ் கொண்டு வந்து உங்களால நம்மளோட ப்ராடக்டோ சர்வீஸோ சேல் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், எக்ஸாக்டா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா இந்த கம்ப்ளீட்டா 6 ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா மட்டும் நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ இல்ல ஒரு இன்னோஸ் டீமையோ கரெக்டா நீங்க கோச் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டு எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் லேடர்ஸ் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.
தேங்க்யூ கைஸ், பை பை.